ஹரிசே கிஷோரே உள்ள அண்ணா நாங்கள் ஏதோ அவ்வளோ சகுதுமா நீங்க 2 பேர் உள்ள பாருங்க 2 பேர் வெளி பாருங்க கேள்வியா வாங்கிட்டு போறேம்மா போறகாதா யா சாக்காத்தி வாதிக்கிறவாத உமா தாமாத்தி இல்லடா டேய் பையா ஐயோ பள்ளிக்கூடம் வச்சு போச்சுடா பையா பள்ளிக்கூடம் வச்சு ஓயம்மா பள்ளிக்கூடம் வச்சு போச்சா அம்மா புள்ள பெத்தகெல்லாம் எழுதுவாங்க பள்ளிக்கூடம் வச்சுச்சாயம்மா தூபா இதெல்லா கோமலிங்க சமாச்சாரம் எவ்வளவு மேலேம்மா பள்ளிக்கூடம் மூட்டிக்கிறாங்க இப்ப அம்மா சேட்ட பேஜாரா இருக்குது ஜெயசூர்யா ஐயா சக்காத்தரா சேட்ட ஏழு வாங்கிட்டியா ஐயா என்னடி என்னடி ஒன்றும் முடியல எட்டு வாங்கிக்கிறேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை மாட்டீங்க ஐயோ என் பேர் சுயான்னு அந்த பப்புக்கு சொன்னோம் யாரு இது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை மாட்டேங்கிறாங்க ஐயா பேஜாரா சேட்ட ஏழு வாங்கிட்டியா நான் சொல்ல மாட்டேம்மா ஏமா பெரியமா ஏமா நீ சண்டை போடாத சத்தியமா நான் பொழுது வெடி வரைக்கும் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் பொழுது வெடி வரைக்கும் நான் சுயான்னு சொல்லவே மாட்டேன் நீ யாரும் சண்டை போடாத பாட்டி உனக்கு சொல்லித்தாரே வாழ்ந்து பாருங்கம்மா பிறகாதா டேய் ஒன்றும் வேலைக்கு ஆகாது போய் டாம் கவர் இந்த டாம் கவரா நான் தூக்கு மாட்டிக்க போறேன் அடைய தூம்பா தூள்கள் போட்டு 2 ஆட்டு ஆட்டினா குவாது வந்துடுறோம் இவரா ராத்திரில கவருக்கு அடிமா கேள்வி மொத்த பொருள் ஏன் தான் கேட்பியா என்ன அவன் ஹரிஸ் கிட்ட கேளு கிஷோர் கிட்ட கேளு ஹரிஸ் ஏன்டா ஹரிசே ஹரிசே என்ன ஆயிரம் என்ன ஆயிரம் கேட்கறது கூட அம்மா கிட்ட வளர்க்கணும் எதுக்குன்னு கேட்காதுடா திரும்பி பார்க்க தூணு பார்க்க என் சாக்காத்து பத்தி எதுக்குன்னு கேட்க ஏன்டா கிஷோரியா டேய் சுத்தம் சொல்லுமா எதுக்குடியாவா ஆறாயிரம் தூணு போடுங்க ஆறாயிரம் தூணு போடுங்க ஏய் எதுக்குன்னு கேட்குறீங்க அரிச பார்த்து கிசரை பார்த்து திறனை போத தோமி போதன்னு சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேரும் அப்பம் வந்தா உணவு புள்ள கூட போறாங்க சந்தோஷமான விஷயம் சரி மகன் வேற நம்ம எப்படி இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து சொல்லாயா ஏன்டா குழந்தை வந்து வெளியே வந்தது அவன் மயக்கத்தில் இருப்பா இருந்தா பார்த்து சொல்லாயா அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுங்க சபாஸ் நீங்க சந்தோஷமான செய்தி இல்லவா ஏனென்றால் என் மகனும் நல்ல ஒருவனாக பிறந்திருக்கான் ஆமா அவரை குழந்தையாகவே அழகான ஒரு சந்தோஷமான செய்தி
ஆஸ்திக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டது. ஆமா. இந்த மதுரை மாநகரமே திரிய கோலகாலம் இருக்க வேண்டும். அன்னதானங்கள் நம்ம நாட்டில் வாரி வாரி விளங்கணும். அந்த சந்தோஷமான நேரத்தில் துக்க செய்தி ஐயா. என்னடா உனக்கு துக்க செய்தி? பெண் குழந்தை பிறந்த நேரம் உங்களுடைய மனைவியோ மாண்டு மறைந்து விட்டாங்க ஐயா. ஆண்டாடுதோர் ஐந்து கொடுத்தால் மாண்டவர் மீண்டும் வரும்போது கிடையாது. ஆமா. மனைவியோ மாண்டு படுத்து விட்டார். ஆமாங்க. இந்த சின்னஞ்சிறு குழந்தை எப்படி காப்பாற்றுவது? வயதான காலத்தில் நாட்டை எப்படி ஆளுநர் மனவத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மனவத்தம் உங்களுக்கு வேண்டாம் ஐயா. உங்களுடைய மகனாகி நல்ல தம்பி வரவேற்று இந்த குழந்தையை அவருக்கு ஒப்படைத்து விட்டு இந்த மதுரை நாட்டை அவருக்கு முடிச்சு விட்டுடுங்க. என்னைக்கும் உடல்நலம் சரி கிடையாது. ஆமா. பச்சனை குழந்தை காப்பாற்றி இயலாது. முடியாது. நாட்டு மக்களை பார்க்க முடியாது. ஆமா. சீக்கிரமாக சென்று மகன் அழைத்து குழந்தை நாட்டை ஒப்படைக்க வேண்டும். அப்படியாகட்டும். கேளுங்க தவறுகளே. ராமனை மன்னவர் மனைவியை பாட்டு படுத்து விட்டார் என்று ஆயுத குழந்தைப்பட்டு அவருடைய மகனாகிய நல்ல தம்பி அழைக்கவும் நல்ல தம்பி வருகிறது.
என்னடா நான் பைத்தியம் பண்ணுங்க ஏய் ஏத்துட்டு ஒரு அடிக்கிட்டேன் ஏய் நான் சூத்தா இல்லை எஸ்டிக்கு கூத்தா இது ஏய் என்னடா என்ன வெள்ள நிக்கிறா ஏய் அச்சே சா வச்சு விடுவாங்க நாலு பூச்சி பாரு நாலு பூச்சி நான் நசி போடுங்க அப்படியே மூஞ்சி இறந்து விடும் என் மூஞ்சி பட்டாணி பாரு எரிஞ்சு போறது ஒரு பேர் மென்ஷன் ஐயா ஒரு புள்ளைய போட்டு நடு ரோட்ல இது போல ஆக்சிடென்ட் ஏன் பாவனா அது போல அடிக்கணும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் ஒரு சைவத்துக்கு மட்டும் கஷ்டம் உட்காந்து பொட்டை அரைப்பட்ட பொக்கப்பட்ட முழுப்பட்ட காலப்பட்ட கிக்கிரி பட்ட உன்னை யார் அடிக்கிறாங்க அவங்க மேல தூக்கிட்டு போடா நான் சொன்ன மருந்து சிவனான மருந்து கழிச்சு எம்பல் தூக்கி போட சேர டேய் உன்னை அடிக்கிற ஆள் ஒரு பட்டை நீ அடி வாங்க ஒரு பட்டை என்னடா சரி உட்காந்து நீ சேர போயிடாங்க இந்தாடா